அடுத்தது நாங்கள் பார்க்கலாம். நாங்கள் மூலாதாரங்களை 2 வகையாக பிரித்திருந்தோம். அதாவது ஒன்று உள்நாட்டு இலக்கியம், இரண்டாவது வெளிநாட்டு இலக்கியம். இந்த அடிப்படையில் முதலாவது உள்நாட்டு இலக்கியத்தை நாங்கள் பார்த்திருந்தோம். இந்த உள்நாட்டு இலக்கியத்தை நாங்கள் 2 வகைகளாக பிரிக்கலாம். உள்நாட்டு இலக்கியங்கள் நமது நாட்டுக்குள் இருக்கக்கூடிய இலக்கியங்களில் ஒன்று உரை நடை என்று சொல்லலாம், இரண்டாவதாக செய்யுள் இலக்கியம் என்று சொல்லலாம். எமக்கு தெரியும், நாங்கள் சாதாரண தரத்தில் நாங்கள் படித்து விட்டு வந்திருப்போம். குறிப்பாக இலக்கிய நயம், அதே போன்று வேறு பாடங்களில் நீங்கள் படித்திருப்பீர்கள். ஆரம்பத்தில் இந்த பொருள் எழுதும் பாடலுக்கு பொருள் எழுதும் ஒரு வழக்கம் இருக்கிறது. அதாவது கருத்தெழும் ஒரு வழக்கம் இருக்கிறது. ஆரம்பத்தில் ஒரு பாடல் வந்தால், உதாரணமாக நாங்கள் படிக்கும் காலத்தில் கல்லைத்தான் மண்ணைத்தான் கச்சித்தான் குடிக்கத்தான் கற்பித்தானா இல்லைத்தான் பொன்னைத்தான் எனக்குத்தான் கொடுத்துருச்சானா என்ற ஒரு பாடல் தரும்போது அதற்கு நாங்கள் அதன் கீழ் கருத்தெழுகிறோம். அப்போ நாங்கள் என்றாவது யோசிச்சிருக்கோமா, ஏன் கருத்தெழுகிறோம்? அதுவும் தமிழ் பாடல் ஒரு அரபு மொழியில், ஆங்கில மொழியில், சிங்கள மொழியில், மராத்தி, தெலுங்கு, கன்னடம், உருது இந்த மொழிகளில் இருந்தால் நாங்கள் அதுக்கு கருத்தெழுகத்தான் வேணும். ஏன் நாங்கள் தமிழில் தரப்பட்ட ஒரு பாடலுக்கு நாங்கள் ஏன் கருத்தெழுகிறோம் என்றால் அது செய்யுளில் தரப்பட்டிருக்கிறது. இது நாங்கள் அன்றாட நடைமுறையில் பயன்படுத்தக்கூடிய பேச்சு வழக்கில் நாங்கள் எழுகிறோம். எனவே அன்றாட நாங்கள் இந்த பேச்சு வழக்கூடிய விடயங்களை நாங்கள் உரைநடை இலக்கியம் என்று சொல்வோம். அதே போன்று நாங்கள் எழுத்து வடிவில் இருக்கக்கூடியவன செய்யுள் வடிவம் என்று சொல்வோம். எனவே இந்த உரைநடை இலக்கியத்தினுள் நான் ஆரம்பத்தை சொன்னேன், பரம்பரை கதைகள். ஒரு பரம்பரையுடைய அந்த தோணி வேறையாக இருக்குது. அந்த மொழி வளம், அதே போன்று அந்த மொழியுடைய சொல்கிற தன்மை வித்தியாசப்படும். உதாரணமாக பல இலங்கைக்குள்ளாலே பல இடங்களில் இந்த வித்தியாசமான மொழிகள் பாவிக்கப்படும். யாழ்ப்பாணத்தில் ஒரு மொழி, கிழக்கில் ஒரு மொழி, இது மாதிரி இது போன்ற காலி போன்ற பிரதேசங்களில் வெவ்வேறான மொழிகள் பாவிக்கப்படும். எனவே அந்த உரை நடைக்கேற்ப அவர்களுடைய மொழி நடைக்கு மேலே அவர்கள் எழுதுவார்கள். அந்த அடிப்படையில் அவர்களுடைய அந்த பரம்பரை கதைகள், அதே போன்ற அட்டுவா, நிகண்டு, உபதேசம், வைத்தியம், சட்டம், கல்வி கதைகள் அவங்கள் கூட உரைநடையில் அவர்கள் எழுதி கொண்டார்கள். எல்லாம் உரைநடை இலக்கியத்தினுள் உள்ளடங்கிறது. எனவே செய்யுள் வடிவத்தில் நாங்கள் பார்க்க போகிறோம். எழுத்து வடிவல் ஒபிஷியலாக நாங்கள் நூல் வடிவங்களை கொண்டதாக இருக்கக்கூடிய வடிவங்களில் நாங்கள் பல இலக்கியங்கள் இருக்கிறது. எமக்கு தெரியும், மகாகாவியம் இருக்கிறது, தூது காவியம் இருக்கிறது, சீகிரிய கீதம் இருக்கிறது, புகழ் கதை இருக்கிறது, போர்க்கதை இருக்கிறது, கவிதை இருக்கிறது, நாட்டார் பாடல்கள் இதில் அடங்குகின்றது. எனவே இப்போது நாங்கள் கையில் எடுத்திருக்கிற விடயம் செய்யுள் இலக்கியம். எனவே இந்த உரைநடை இலக்கியங்களுக்குள் நாங்கள் பார்த்தோம் வாரான விடயங்கள் இருக்கிறது, செய்யுள் இலக்கியம் வாரான விடயம் இருக்கிறது. எனவே நாங்கள் இலங்கையின் வரலாற்றினை சொல்வதற்கு நாங்கள் இலக்கிய ரீதியாக நாங்கள் அறிமுகப்படுத்தப்படுவது இந்த செய்யுள் இலக்கியங்களை தான். எனவே இந்த உள்நாட்டு இலக்கியங்களில் இந்த செய்யுள் இலக்கியங்களில் நாங்கள் பார்க்க இருக்கிறோம். அந்த அடிப்படையில் உள்நாட்டு இலங்கையுடைய வரலாற்றினை எமக்கு பறைசாட்டுகின்ற, எடுத்துரைக்கின்ற, எமக்கும் நன்றாக படிப்பினை தரக்கூடிய சிறப்பான நூல்கள் இலங்கையில் ஆரம்ப காலம் முதல் இன்று வரை இலங்கை பற்றக்கூடிய நிறைய நூல்கள் இருக்கிறது. அந்த அடிப்படையில் இலங்கையின் வரலாற்றை கூறக்கூடிய அந்த உள்நாட்டு இலக்கிய நூல்கள் நாங்கள் பார்க்க இருக்கிறோம். அதில் முதலாவதாக நாங்கள் பார்க்க இருக்கிறோம் தீபவம்சம். தீபவம்சம் என்பது ஒரு தீபம். நம்மட இலங்கை ஒரு 4 பக்கமும் கடலால் இந்த சூழப்பட்ட ஒரு தீவு. ஏன்னா தீவுடைய வம்சம், தீவுடைய வம்சாவளி, எவ்வாறு அவர்கள் தீவிலிருந்து உத்தர் மாதிரி ஒருவராக பரம்பரையாக ஆட்சி செய்தார்கள், அதை எதற்குரிய விடயங்களை இது கூறுகிறது. எனவே நாங்கள் தீவு வம்சத்தை பற்றி நாங்கள் குறிப்பிடும் போது இது இலங்கையில் எழுதப்பட்ட முதலாவது நூல். இதுதான் முதலாவது. இப்போ இலங்கையில் ஒரு நூல் வடிவில் அது நூல் ஒன்று முதலாவது எழுதப்பட்ட நூல் என்று கேட்டிருந்தால் அது நாங்கள் பெரும்பாலும் குறிப்பிடுவது தீபவம்சம் என்றுதான். ஆனால் இது திருத்தமற்ற பாலி மொழியில் பல பிக்குகளினால் பல பிக்குமார்கள் ஒன்று சேர்ந்து எழுதி முடிக்கப்பட்டிருந்தது. இது கிபி 4ஆம் நூற்றாண்டு அளவில் எழுதி முடிக்கப்பட்டிருந்தது. இது 22 அத்தியாயங்களை மாத்திரமே கொண்டு காணப்படுகிறது. இது பெயருக்கேற்ப தீபவம்சத்தின் வம்சாவளியை தருகிறது என்பதை நான் ஆரம்பத்திலே சொல்லியிருந்தேன். எனவே இதுடைய உள்ளடக்கமானது ஆரம்ப காலம் முதல் மகாசேனின் வரையிலான காலப்பகுதியை குறிப்பிடுகிறது. வெறும் 22 அத்தியாயங்களை மாத்திரமே இந்த தீபவம்சம் எடுத்திருக்கிறது. எனவே இதில் ஸ்பெஷலாக நாங்கள் குறிப்பிட்டு செல்ல வேண்டிய விடயம் என்னென்றால், இந்த தீபவம்சத்தில் 22 அத்தியாயங்கள் மாத்திரமே இருக்கிறது. இந்த 22 அத்தியாயங்களில் இந்த துட்டகைமுனு, எல்லாளன் யுத்தம் வெறும் 13 செய்யுள்களில் மாத்திரமே கூறப்பட்டிருக்கிறது. ஆனால் நீங்கள் இந்த
விடயத்தையே நோட் பண்ணி சொல்றீங்கன்னு நீங்கள் பின்னுக்கு நீங்கள் தெரிஞ்சு கொள்வீங்க. ஆனால் இந்த துட்டையமனு எல்லாருடைய தொடர்பான அந்த விடயம் வெறும் 13 செயல்களில் மாத்திரம் குறிப்பிடப்பட்டிருக்கிறது தீபவம்சத்தில். எனவே இங்கு சொல்ல பிரயோக வேறுபாடுகள் இருக்கிறது. அதாவது ஒழுங்கான முறையில் எழுதப்படவில்லை, மொழி நடைப்படை, வசன நடைப்படை, வாக்கியங்கள் பிழையாக இருந்திருந்தது. ஆனாலும் இந்த தீபவம்சத்தில் இருக்கிற முக்கியமான விடயம் என்பது என்னவென்றால், அரசியலை விட அதிகமாக பௌத்த மத நிகழ்வுகளுக்கு அதிகமாக இம்பார்ட்டன்ட் கொடுக்கப்பட்டிருந்தது. எமக்கு தெரியும், இலங்கையுடைய பிரதான மதமாக இருக்கக்கூடிய பௌத்த மதத்துக்கான அதிகமான அனுசரணை வழங்கி, அதிகமான விருப்பங்கள் வழங்கி உருவாக்கப்பட்டிருக்கிறது. தான் இந்த தீபவம்சத்துடைய ஒரு ஸ்பெஷலாக இருக்கிறது. அடுத்ததாக நாங்கள் பார்க்க இருக்கிறோம் மகாவம்சம். இப்போ மகாவம்சம் என்பது, இப்போ நாங்கள் உதாரணமாக சொல்லுவோம், ஒரு கடைக்கு நாங்கள் ஒரு ஐடி என்ஐசியை கொண்டு போகும்போது, ஒரு ஐடி கார்டை நாங்கள் கொண்டு போகும்போது, ஒரு பாஸ்போர்ட்டில் கொண்டு போகும்போது, நாங்கள் ஃபோட்டோ காப்பி பண்ணி எடுக்கும்போது அதில் இருக்கக்கூடிய புகைப்படம் தான் மீண்டும் வரப்போகுது. ஆனால் அதில் இருக்க குவாலிட்டி தரம் குறைய போகிறது. அதே போன்று தான் இங்கே இருக்கக்கூடிய விடயங்கள். தீபவம்சத்தில் நாங்கள் பார்த்த விடயங்கள் தான் இங்கு வரப்போகிறது. ஆனால் எழுதப்பட்டவர் அதனை சற்று கொஞ்சம் மாற்றி எழுதியிருக்கிறார். இன்றைய நாள் நாங்கள் பார்க்க போகிறோம் மகாவம்சம். அப்போ இந்த மகாவம்சத்தில் நம்மளுக்கு தெரியும், மகா என்பதை நாங்கள் அதிகமாக பெரிய என்ற சொல்லை குறிப்பிடுகிறோம். தீபவம்சத்தை தழுவி எழுதப்பட்டது. அப்போ இது புதிதாக கதைகளோ புதிதாக விடயங்களோ இல்லை. ஆனால் சாரம்சம் தீபவம்சத்தை ஏற்றி எழுதப்பட்டது. அதை தழுவி அதில் இருக்கிற விடயங்களை கொண்டுதான் எழுதப்பட்டிருக்கிறது. இது யாரால் எழுதப்பட்டது என்றால் மகா நாம தேரரினால் எழுதப்பட்டிருக்கிறது கிபி 5ஆம் நூற்றாண்டில். இவர் எங்கு வாழ்ந்தார் என்றால் திக்சந்த செனவிய பிரிவேனாவில் தான் வாழ்ந்தார். இந்த மகாநாமன் என்பது எமக்கு யார் என்று பரிசித்து பார்த்தால், எமது தாதுசேனன் மன்னனுடைய தாய் வழி மாமனாக இருப்பவர் தான் இந்த மகாநாம தேரராக இருக்கிறார். எனவே நமக்கு ஒரு டவுட் ஒன்று வரும். எனவே தீபவம்சத்தை தழுவி எழுதப்பட்டால் 22 அத்தியாயங்களை தானே கொண்டிருக்கணும். ஆனால் இது எப்படி 37 அத்தியாயங்களை கொண்டிருக்கிறது என்ற அந்த பிரச்சனை எமக்கு வரும். இதனால் தான் நான் ஆரம்பத்திலேயே தீபவம்சத்தில் ஒரு விடயத்தை நோட் பண்ணியிருந்தேன். எல்லாளன் துட்டகைமுன் இருவரும் கேட்படும் செய்யுள்கள் வெறும் 13 செயல்கள் மாத்திரம் குறிப்பிடப்பட்டிருக்கிற ஒரு விடயத்தை நான் நோட் பண்ணியிருந்தேன். எனவே இங்கு பொறுத்தவரையில் 1-37 அத்தியாயங்கள் மகாவம்சம் திரிவுபடுத்தப்பட்டிருந்தது தீபவம்சத்தை விட. எனில் அதில் எழுதப்பட்ட அந்த மகாநாம தேரர் என்ன செஞ்சிருக்கிறார்டா, அதில் இருக்க சில விடயங்களை அதிகமாக அவருக்கு பிடித்த சில விடயங்களை அதிகமாக சேர்த்திருக்கிறார், சில விடயங்களை தவிர்த்திருக்கிறார். அவருடைய விருப்பு வெறுப்புகள் இதில் சேர்க்கப்பட்டிருக்கிறது. எனவே இதை பொறுத்தவரையில் ஜாதக கதைகள், அரண் நூல்கள் என்பவற்றை அடிப்படையாக கொண்டும் இந்த பாலி கவிதை வடிவில் தான் எழுதப்பட்டிருக்கிறது. இது ஒரு கவிதை வடிவில் எழுதப்பட்டிருப்பது தான் இந்த மகாவம்சம். இதுவும் நான் ஆரம்பத்திலே சொல்லியிருந்தேன், அதை தழுவி எழுதப்பட்டது தீபவம்சத்தை. அதனால் பிரதான காலம் முதல் மகாசன் வரையிலான காலம்தான் இதில் எழுதப்பட்டிருக்கிறது. எனவே இங்கு காணப்படக்கூடிய ஒரு விஷயம் என்னவென்றால், அப்போ ஒன்று முக்கியமான ஒரு விடயம் என்னென்றால், கல்வெட்டுக்களில் குறிப்பிடப்படுகின்ற விடயங்களும் இந்த மகாவம்சத்தில் குறிப்பிடப்படுகின்ற விடயங்களும் கிட்டத்தட்ட ஒரே விடயமாக இருப்பதனால் இந்த மகாவம்சம் அதிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக இலங்கையில் கருதப்படுகிறது. அதே போன்று இதில் 11 அத்தியாயங்கள், கிட்டத்தட்ட 1/3 பகுதி துட்டகைமுனு மன்னனை பற்றி கூறுவதனால் மகாவம்சத்தை துட்டகைமுனுடைய காவியம் என்று சொல்வார்கள். அதாவது அந்த தீபவம்சத்தில் அந்த 22 அத்தியாயங்களாக இருந்ததற்கு காரணம் அதில் துட்டகைமுனுவை பற்றி மிக குறைவாகத்தான் கூறப்பட்டிருக்கிறது. ஆனால் மகாநாம தேரர் துட்டகைமுனு மன்னனால் அதிகம் விருப்பம் காரணமாக 1/3 பகுதியை மகாவம்சத்தில் துட்டகைமுனுக்கு இடமளித்திருக்கிறார். குறிப்பாக 11 அத்தியாயங்கள் இந்த துட்டகைமுனை பற்றி மிக விரிவாகவும் விளக்கமாகவும் கூறியிருக்கிறார். இதனால் தான் அதனை நாங்கள் மகாவம்சத்தில் பாட்டுடைய தலைவனாக துட்டகைமுனை ஏற்றுக்கொண்டிருக்கிறார். அல்லது இதனை நாங்கள் துட்டகைமுனுடைய காவியம் என்றும் நாங்கள் இந்த மகாவம்சத்தை தெளிவாக சொல்லலாம். எனவே இதன் உரைநூலை நாங்கள் உரைநூல் நாங்கள் டீக்கா என்று சொல்லலாம். அதே போன்று நாங்கள் இதனை டீக்காவுக்கு நாங்கள் இன்னொரு பெயர் வழங்கலாம், வம்சத்த பகாசினி என்று சொல்லலாம். அடுத்ததாக நாங்கள் பார்க்க இருக்கிறோம் சூலவம்சம். எமக்கு தெரியும் இந்த சூலவம்சம் என்பது நான் ஆரம்பத்திலே சொல்லியிருந்தேன், பல நாடுகளுக்கு இல்லாத ஒரு சிறப்பு எமது நாட்டுக்கு இருக்கிறது.
என்ன சிறப்புன்னு சொன்னால் ஆரம்ப காலம் முதல் இன்று வரையில் எமது நாட்டுடைய வரலாற்றை படிப்பதற்காக தொடர்ச்சியான இலங்கையில் பல நூல்கள் காணப்படுகிறது. அந்த அடிப்படையில் எழுதப்பட்ட ஒரு நூல் தான் சூலவம்சம். எமக்கு தெரியும் ஆரம்பத்தில் தீபவம்சம் எழுதப்பட்டது, அதை தழுவி மகாவம்சம் எழுதப்பட்டது. மகாவம்சத்தில் ஆரம்ப காலம் முதல் மகாசேனன் வரையிலான காலம் எழுதப்பட்டிருக்கிறது. எனவே மகாசேனனுக்கு பின்னால் அவனுடைய மகன் ஆட்சிக்கு வந்தான். எனவே அந்த மகாசேனன் முடிவோடு தொடர்ச்சியாக அவனுடைய மகனுடைய காலத்தில் ஆரம்பிக்கப்படுகிறது இந்த சூலவம்சம். எனவே இந்த மகாவம்சத்தை இதனால் நான் சொன்னேன் இல்லையா, மகாவம்சம் மகாசேனுடைய மகனோடு ஆரம்பிக்கப்படுவதனால் இதனை நாங்கள் மகாவம்சத்தின் 2ஆம் பகுதியாக இது குறிப்பிடுகிறோம். எனவே இது கிபி 4ஆம் நூற்றாண்டு முதல் 18ஆம் நூற்றாண்டு வரையிலான வரலாற்றை தருகிறது. இது எமக்கு 14 தொடக்கம் 4 நூற்றாண்டு தொடக்கம் 18ஆம் நூற்றாண்டு கிட்டத்தட்ட 14 நூற்றாண்டுகளுடைய வரலாறை தருகிறது. 1400 வருடங்களுக்கு மேற்பட்ட வரலாறை தருகிறது. எனவே இது தர்மகீர்த்தி தேரரினால் சூலவம்சத்தில் முதல் பாகம் 13ஆம் நூற்றாண்டில் எழுதப்பட்டது. இது மகாசேனன் காலம் முதல் முதலாம் பராக்கிரபாகுடைய காலம் வரை அதில்